السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நான்கு விஷயங்கள் கொடுக்கப்பட்டவன் இவ்வுலக மறு உலக எல்லா நலவுகளையும் கொடுக்கப்பட்டான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஒன்றாவது, நன்றி செலுத்தும் உள்ளம், கல்பன் ஷாக்கிரன். இரண்டாவது, அல்லாஹுவை தியானிக்கின்ற நாவு, வலிசானன் தாக்கிரன் என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், வபதனன் அலல் பலாஇ சாபிரன், எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுக்கப்பட்டாலும் சகித்துக் கொள்ளுகின்ற உடல் கொடுக்கப்பட்டவன். நான்காவதாக சொன்னார்கள், தன் கற்பிலும் கணவனின் செல்வத்திலும் மோசடி செய்யாத பத்தினியான மனைவி என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். நமக்கெல்லாம் தெரியும் நன்றி செலுத்தக்கூடிய நிலை என்ன என்று. எவ்வாறு நன்றி செலுத்துவது? அல்லாஹ்வை தியானிப்பது, திக்ர் செய்வது, துன்பங்கள் வருகிற போது அதை மனதளவிலும் சகித்துக் கொண்டு, உள்ளத்தளவிலும் சகித்துக் கொண்டு, உடலளவிலும் சகித்துக் கொண்டு வாழ்வது என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் நான்காவதாக ஒன்றை சொன்னார்கள். அந்த நான்காவது விஷயத்தினுடைய புரிதல் இல்லாததின் காரணமாக இன்றைக்கும் பல்வேறு கஷ்டங்களும் துன்பங்களும் பல்வேறு தம்பதிகளுக்கு மத்தியிலே அது உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நான்காவதாக சொன்னார்கள், அதாவது தன்னுடைய கற்பிலும் கணவனுடைய செல்வத்திலும் மோசடி செய்யாத பத்தினியான மனைவி. இதற்கு ஏராளமான விளக்கங்கள் இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு, இந்த ஒற்றை வாசகத்திற்கு ஏராளமான விளக்கங்கள். கற்பிலும் கணவனின் செல்வத்திலும் மோசடி செய்யாத மனைவி, பத்தினியான மனைவி. கற்பு என்றால் என்ன என்பதை நாம் முதலிலே தெரிய வேண்டும். கற்பு என்று சொன்னால் நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதாவது ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்பட்டு பலவந்தமான முறையிலே கற்பழிக்கப்பட்டால் அதுதான் கற்பு என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் கற்பு என்பது அதுவல்ல. கற்பு என்பது அதுவல்ல. அது கற்பினுடைய உச்சகட்டம். அது கற்பினுடைய பல பகுதிகளில் அது ஒரு முக்கியமான பகுதி. ஆனா கற்பு என்பது என்ன? அல்லாஹ் அக்பர். நாம தெரிஞ்சுக்கிறோம், கற்பு என்பது கண்களிலும் இருக்கிறது, கற்பு என்பது மனதிலும் இருக்கிறது, கற்பு என்பது கைகளிலும் இருக்கிறது, கற்பு என்பது கால்களிலும் இருக்கிறது, கற்பு என்பது நாவுகளில் இருக்கிறது, கற்பு என்பது காதுகளில் இருக்கிறது, கற்பு என்பது மூக்கிலும் இருக்கிறது, கற்பு என்பது ஒவ்வொரு ஆண் பெண் இருவரினுடைய உடல் அங்கங்கள், உள்ரங்க வெளிரங்க துணை நிலைகளிலும் கற்பு என்பது இருக்கிறது. எனவே நாம் இந்த ஹதீஸிற்கு இப்படி நினைத்துவிடக் கூடாது. கற்பு என்று சொன்னால் நம்முடைய மானத்தை பறிகொடுப்பது என்று நினைத்துவிடக் கூடாது. மாறாக அது மானத்தை பறிகொடுப்பதனுடைய முக்கியமான நிலை அது. ஆனால் கற்பு என்பது கண்களிலும் இருக்கிறது. நான் சொன்னேன் என்ன, நாம் வெளியே செல்லுகிறோம், பார்க்கிறோம், அந்த நேரத்திலே அந்நிய ஆடவர்களை பார்ப்பது. இவ்வாறு ஒரு பெண்மணி அந்நிய ஆண்களை பார்க்கிற பொழுது கற்பை இழந்து விடுகிறாள். அவ்வாறே ஒரு பெண்மணி தன்னுடைய உடலுடைய அங்கங்களில் சில பகுதிகளை வெளிப்படுத்துவதும் அவள் கற்பை இழந்து விட்டாள் என்பதற்கு அர்த்தமாகும். உதாரணமாக ஒரு பெண் அந்த பெண்ணுடைய மணிக்கட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் ஒரு பகுதி தெரிகிற வண்ணம் உடை அணிந்திருந்தாலும் அந்த பெண்ணும் தன்னுடைய கற்பை இழந்து விட்டாள் என்று பொருளாகும். ஏனென்றால் மார்க்கத்தினுடைய ஒழுக்க முறைகளில், மார்க்கத்தினுடைய பேணுதல் முறைகளில் ஒரு பெண் தன்னுடைய கரங்களுக்கும் கை கிளவுஸ் அணிந்து கொண்டுதான் அவள் வெளியே செல்ல வேண்டும், ஹராமானவர்களுக்கு முன்னால் வர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. கைகளின் விஷயத்திலே இவ்வளவு பெரிய கடினம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது மற்ற பகுதிகளின் விஷயத்திலே நாம் என்னவென்று சொல்ல முடியும்? கழுத்துகள் தெரிகிறது, முதுகு தெரிகிறது, இடுப்புகள் தெரிகிறது. இன்றைக்கு தைக்கப்படுகின்ற ஆடைகளும் அப்படித்தான் தைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறான ஆடைகளை அணிவது இன்றைக்கு ஒரு நாகரிகமாக, ஒரு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஆகவே இஸ்லாத்தினுடைய ஒரு சரியான சட்டம் நமக்கு தெரியவில்லை.
இஸ்லாமினுடைய முக்கியமான ஒழுக்க முறைகள், பேணுதல் முறைகள், ஆடை அலங்காரத்தின் முறைகள் இதுவெல்லாம் நமக்கு தெரியவில்லை. இன்னும் எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மனைவி அவள் பூ வைத்துக் கொள்வதும் அலங்காரம் செய்து கொள்வதும் அழகான உடைகளை அணிந்து கொள்வதும் அது அந்த பெண் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் மட்டுமே இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும். நறுமணம் பூசிக்கொள்வது இதுவும் கூட ஹராம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களிலே இப்படி வந்திருக்கிறது. என்ன, ஒரு பெண்மணி நறுமணம் பூசிக்கொண்டு நறுமணத்தோடு ஒரு பெண்மணி வெளியே செல்வானேயானால் அந்த பெண் விபச்சாரி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்குத்தான் நாம் சொன்னோம், இது போன்ற நிலைகள் எல்லாம் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெண்மணி கற்பை இழந்து விட்டால், அலங்காரத்தோடு மற்றவர்களுக்கு முன்னால் வருகிறாள் என்று சொன்னால் அவள் கற்பை இழந்து விட்டால், வாசத்தோடு பூவை வைத்துக் கொண்டு மனத்தோடு கணவன் இல்லாத நேரத்தில் ஒரு பெண்மணி வருகிறாள் என்று சொன்னால் அவள் கற்பை இழந்து விட்டால், அதாவது ஹதீஸ் அடிப்படையிலே பத்தினித்தனத்திற்கு மாற்றமானது. ஒரு பெண் பத்தினியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்களையும் இது போன்ற பேணுதல்களையும் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாகரீகம் என்ற பெயரிலே சர்வசாதாரணமான முறையிலே பல்வேறு விஷயங்கள் நம்முடைய பெண்களுக்கு மத்தியிலே தவறான முறையில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே என்பதாக சொல்லப்பட்டு மார்க்கத்திற்கு புறம்பான, ஒழுக்கத்திற்கு மாற்றமான, பேணுதலுக்கு மாற்றமான பல்வேறு விஷயங்கள் நம்முடைய பெண்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு மிக பெருவாரியாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் தப்பல்ல என்பதாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நஊது பில்லாஹ், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா நம்மை நரகத்திலே போட்டு விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, நான் மேராஜுடைய பயணத்திலே நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தேன் என்பதாக சொன்னார்கள் இல்லையா. காரணம் என்ன தெரியுமா? இது போன்ற சில காரணங்கள் தான். பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்ளாததின் காரணமாக, தெரியாததின் காரணமாக அந்த விஷயங்களை கடைபிடிக்க தவறிவிடுகிறார்கள். சொல்லுகிற போது இதுவெல்லாம் சர்வசாதாரணம் தானே என்பதாக சொல்லி தவறுகளை மென்மேலும் அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நரகத்திற்கு சென்று விடுகிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இன்னும் நாம் எந்த அளவிற்கு ஒரு பெண் கற்பை இழக்கிறார் என்று பாருங்கள். அந்த பத்தினித்தனத்திற்கு எதிரான ஒரு நிலை என்னன்னு பாருங்க. ஒரு பெண் தன்னுடைய மனதளவிலே மற்ற ஆண்களை நினைப்பது, மனதளவிலும் கூட ஒரு பெண் கற்பை இழந்து விடுகிறாள். தன்னுடைய கணவன் அல்லாத மற்ற ஆண்களை நினைப்பதும் கூட அவள் கற்பை இழந்து விட்டால் அவள் பத்தினித்தனமானவள் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும். ஒரே ஒரு சிறிய நன்மைக்காக வேண்டி எத்தனையோ பல பெண்கள் சொர்க்கத்திற்கு போகிறார்கள். நாய்க்கு, பூனைக்கு தண்ணீர் கொடுத்த பெண் சொர்க்கத்திற்கு போய்விட்டால், அதே நேரத்திலே நல்ல தொழுகை, நோன்பு, இபாதத்து, வணக்கம் என்று இருந்த எத்தனையோ பல பெண்கள் ஒரு சில தவறின் காரணமாக நரகத்திற்கு போய்விடுகிறார்கள். ஆகவே நாம் உஷாராக இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்வதற்கு நம்முடைய மனதிலே ஆர்வத்தை ஊட்டிக் கொள்ள வேண்டும். யாராவது ஒரு நபர் இப்படி செய்ய வேண்டும், இதுதான் மார்க்கம் என்று சொன்னால் அதை கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல், கொஞ்சம் கூட மனதை சலிக்காமல், இஸ்லாத்தினுடைய நெறிமுறை இதுதான், ஒழுக்கம் இதுதான் என்று சொல்லப்பட்டால் அவைகளை செய்வதிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தரும். இது போன்ற பல்வேறு குறைகளின் காரணமாகத்தான், இது போன்ற இஸ்லாத்தினுடைய சில விஷயங்கள் நம்மிடத்திலே இல்லாததின் காரணமாகத்தான் குடும்பத்திற்கு மத்தியிலே சண்டை வருகிறது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை வருகிறது. ஏன்? அதனுடைய எஜுகேஷன், இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகள், அதனுடைய ஒழுக்க விழுமியங்கள் என்ன என்று கணவனுக்கும் தெரியவில்லை, மனைவிக்கும் தெரியவில்லை என்கிற போது இவர்கள் எப்படி வாழ்வார்கள்? இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கு. இதுதான் உங்களுக்கு கண்ணியம், இப்படி வாழ்ந்தாதான் உங்களுக்கு கண்ணியம் என்பதை இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். தெரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்வதற்கு நம்முடைய உள்ளத்துல ஆர்வத்தை நம்மளே ஊட்டிக்கிறணும். சைத்தா விட மாட்டான். இந்த காலத்துல எல்லாம் அப்படியா இருக்காங்க, இப்படியா இருக்காங்க, அதனால என்ன, இதனால என்ன என்பதாக சைத்தா மனசுல போட்டு நம்மை வழிதவர செய்து விடுவான், நரகவாசியாக மாற்றி விடுவான். சைத்தான் சபதம் போட்டு வந்திருக்கான் அல்லாஹ்ட்ட. சைத்தான் சபதம் போட்டு வந்திருக்கான், உங்களை நரகத்துல தள்ளாம விட மாட்டேன். ஏன்னா அவன் நரகவாதிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால ஏன் கூட
இந்த மனிதர்கள் எல்லாரையும் நான் என்ன செய்வேன், நரகத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு அல்லாட்டையே சபதம் வாங்கிட்டு வந்திருக்கான் ஷைத்தான். என்று இருக்கும்போது நம்ம தான் உஷாரா இருக்கணும். மிக குறிப்பா பெண்கள் கவனமா இருக்கணும். ஏன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது ஷைத்தான் தான். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒண்ணும் செய்ய முடியல. யாரை வச்சு எல்லாம் வெளியே கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்தை விட்டு ஒரு பெண்ணை வச்சுத்தான். ஏன் பெண்கள் பலகீனமானவர்கள், ஒரு விஷயம் டக்குன்னு அவங்களுக்கு புரியாது, உடனே டக்குன்னு அவங்களுக்கு அது விளங்காது, அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை செய்வாங்க. அந்த அடிப்படையில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்க, ஷைத்தான் சொன்ன உடனே கொஞ்சம் யோசிக்காம என்ன செஞ்சுட்டாங்க, ரொம்ப வற்புறுத்தி சொர்க்கத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அப்ப பெண்கள் நம்ம உஷாரா இருக்கணும். நம்மளை வச்சு ஷைத்தான் வெளியெடுப்பாங்கிறத முதல்ல நம்ம புரியணும். நம்ம கிட்ட ஷைத்தான் இவ்வளவு வேலை செய்யறான் அப்படிங்கிறத நம்ம விளங்குனா நம்ம என்ன செஞ்சிருவோம், உஷாராயிருவோம். ஷைத்தான் முதல்ல நம்மள்கிட்ட தான் வருவான், அதாவது பெண்களாகிய நம்மள்கிட்ட தான் வருவான் ஷைத்தான். அதனால நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அமல்கள் செய்யற விஷயங்கள்ல ஆர்வப்படணும். இது செஞ்சா அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கூலியை தருவான். இந்த உலகம் வேஸ்ட், இந்த உலகம் வேஸ்ட், இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கறத நம்ம மனசுல கொண்டு வரணும். நமக்கு அல்லாஹ் தான் முக்கியம், ரசூல் தான் முக்கியம், அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் தான் முக்கியம், ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்து காட்டினாங்களோ அப்படி வாழ்றதுதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு மனோ பக்குவத்தை நம்முடைய உள்ளத்துல கொண்டு வரணும். அதை உடனே விளங்கணும். அதை கொஞ்சம் தாமதிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் ஷைத்தான் நம்மளை வேற பக்கம் கூட்டிட்டு போயிடுவான், வழித வர வச்சிருவான். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால நம்ம வாழ்க்கையில ஒழுக்கமான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளணும். நம்ம எல்லாரும் கரெக்டா தான் இருப்போம். ஆனா அப்பப்ப ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், வழிகெடுத்து விட்டுருவான். அப்பப்ப மனசுக்குள்ள எதையாச்சும் ஒண்ண போட்டு அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, ஷைத்தான் இப்படித்தான் என்ன செய்யறான், பெண்களை வழிகெடுக்கிறான். அந்த பெண் பார் எப்படி இருக்கிறாள், இந்த பெண் பார் எப்படி இருக்கிறாள், அவள் எப்படி ட்ரெஸ் அணிகிறாள், இவள் எப்படி ட்ரெஸ் அணிகிறா பாருமா அப்படிங்கிறத சொல்லி ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்து விட்டுருவான். அந்த உலகத்தினுடைய மோசங்களை, உலகத்தினுடைய கேவலமான அலங்காரங்களை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. அதனால நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் போது கூட மார்க்கத்தை கடைபிடிச்சு வாழணும். நம்முடைய சொந்த வீட்டுல இருந்தாலும் சரி அல்லது எங்க இருந்தாலும் சரி மார்க்கத்தை கடைபிடிச்சு வாழணும். ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ள இருக்கும் போது கூட அந்த பெண்மணி என்ன செய்யணும், ஸ்கார்போட தான் இருக்கணும். அந்த பெண்மணி மக்கனாவோட தான் இருக்கணும். அந்த பெண்ணுடைய முடி வெளியே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அந்த குடும்பத்திற்கு பரக்கத்து இல்லாம போயிடும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மட்டுமல்ல, எந்த ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை விட சத்தத்தை உயர்த்தி பேசுறாலோ அந்த வீட்டிற்கு வறுமை வந்து சேரும். அந்த வீட்டில் இருக்கின்ற பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். அந்த வீட்டிலே அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை கொண்டு வந்து சேர்க்கின்ற மலக்குமார்களை நிறுத்தி விடுவான். அந்த குடும்பம் கடைசியிலே நலிந்து போகும், ஒடிந்து போகும், வருமானம் இருக்காது, பரக்கத்து இருக்காது. எவ்வளவுதான் சம்பாத்தியம் இருந்தாலும் அந்த குடும்பத்திலே கஷ்டங்களும் நஷ்டங்களும் தான் உண்டாகி கொண்டிருக்கும். ஏன், ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை விட சப்தம் அதிகமாக பேசுகிறாள். ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை அடக்கி வைக்கிறாள். தன்னுடைய கணவன் பேசுகிற போது கணவனை அதட்டுகிறாள், அந்த கணவனை வாய்மூடச் செய்கிறாள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்திலே ரஹ்மத்துடைய வாசலை, பரக்கத்துடைய வாசலை அடைத்து விடுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பொதுவா ஒரு பெண்ணுக்கு ஆணை விட சில விஷயங்கள் அதிகப்படியா இருக்கணும். அதுல ஒன்னாவது என்னன்னு சொன்னா வெட்கம் ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யணும், ஆணை விட அதிகமா இருக்கணும். அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இன்றைய காலத்துல அதையும் கூட நவுது பில்லா மாற்றி விட்டார்கள். கலாச்சாரங்கள் மாற்றிவிட்டது. இதுவெல்லாம் தவறில்லை என்பதாக சொல்லி பெண்களை இன்றைக்கு மிகப்பெரிய வெட்கமற்றவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆக வெட்கம் முதல்ல கணவனோட அதிகமா இருக்கணும். இரண்டாவது சகிப்புத்தன்மை, எதையா இருந்தாலும் சகித்து போறது, ரொம்ப சகிப்புத்தன்மை பெண்கள்கிட்ட இருக்கணும். அடுத்து மூணாவது, ஒரு பெண்ணுக்கு பொறுமை முக்கியம். கணவனை விட 200 மடங்கு ஒரு பெண்ணுக்கு பொறுமை அதிகமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு காலத்துல எங்களுக்கு சம உரிமை இருக்குது என்பதாக சொல்லிக்கொண்டு எத்தனையோ பல பெண்கள் தங்களுடைய லைஃபை இழந்துடுறாங்க. பொதுவா நம்ம பாக்குறது உரிமைகள் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆணுக்கு அவனுடைய நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரியான சம உரிமையும் பெண்ணுக்கு அவனுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரியான சம உரிமையும் இருக்கிறதே தவிர நம்ம நினைக்கிற மாதிரியான சம உரிமை என்பது இல்லை. உதாரணமா, ஒரு ஆண் தன்னுடைய சட்டை இல்லாம வீட்டுக்கு வெளியிலே நிக்க முடியும், எங்கே வேணாலும் போக முடியும். ஆனா இதை ஒரு பெண் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ ஆணுக்கு உரிமைகள் என்பது வேறு, பெண்ணுக்கு உரிமைகள் என்பது வேறு.
அப்ப அந்த சம உரிமை என்பது சில சமயங்கள்ல கூடும், சில சமயங்கள்ல குறையும், சில சமயங்கள்ல சமமா இருக்கும். ஆக நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அல்லாஹ் ரசூலின் கட்டளைப்படி வாழுகின்ற வாழ்க்கையை தந்தருள்வானாக. ஆமீன்.